திமுக சிபிஐ இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. எத்தனை தொகுதிகள் கையெழுத்தாகியிருக்கிறது, என்ன விவரம் என்ற கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டப்பெறலாம். ரமேஷ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரம் என்ன? சிபிஐ கட்சிக்கு 5 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினும் அதே போல வீரபாண்டியன் சிபிஐ மாநில செயலாளரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், சிவகங்கை, வால்பாறை, திருத்துறைப்பூண்டி ஆகிய 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த முறை 5 தொகுதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 தொகுதிகளை வாங்கி சிபிஐ கட்சி 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக தளியிலும் திருத்துறைப்பூண்டியில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். தளி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். இந்த முறை எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 5 தொகுதிகள் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், ஏன் ஒரு இடம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த முறை திமுக கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வந்ததன் காரணமாக அனைத்து கட்சிகளும் ஒரு இடங்களை குறைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஐயுஎம்எலுக்கு ஒரு இடம் குறைக்கப்பட்டது, கொங்கு கட்சிக்கு ஒரு இடம் குறைக்கப்பட்டது. இந்த முறை மதிமுகவுக்கும் 2 இடங்கள் குறைக்கப்பட்டன. இந்த முறை சிபிஐ கட்சிக்கும் ஒரு இடம் குறைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திருமாவளவன் விசிக கட்சிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நாளைக்குள் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கான ஒப்பந்தம் 2 இடங்கள் ஒப்பந்தம் கையெழுத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. தொகுதி என்னென்ன தொகுதிகள் என்பது குறித்து ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து கட்சிகளுக்கும் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது 5 என்ற எண்ணிக்கை மட்டும் வெளியாகிருக்கிறது. ஆனால் சிபிஎம் கட்சி தொடர்ச்சியாக எங்களுக்கு 6 இடங்கள் வேண்டும் என்ற ஒரு தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். விக்னேஷ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை 6 இடங்களை பெற்றிருந்தது. இந்த முறை 5 இடங்கள் என்று ஒப்பந்தம் முடிவாக இருக்கிறது. ரமேஷ், தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைமை என்ன? சண்முகம் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு தொகுதிகள் அதிகமாக வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அவர்களை திமுக எப்படி சமாளிக்க போகிறது? முக்கியமாக சிபிஎம் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் சிபிஐயோட எங்களுக்கு கூடுதலாக ஒரு இடம் வேண்டும். அதே போல தற்போது வந்து தேமுதிகவுக்கு நீங்கள் அதிக இடங்களை கொடுப்பதாக தெரிகிறது. எனவே எங்களுக்கு நீண்ட நாளாக நாங்கள் அலையன்ஸில் இருக்கிறோம், எங்களுக்கு கூடுதலான இடங்களை நீங்கள் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருப்பதால் தான் அவர்கள் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் இன்னமும் முடிவடையவில்லை. சிபிஐ கட்சியை பொறுத்தவரை 4 முறை பேச்சுவார்த்தை நடத்திதான் தற்போதுதான் அவர்களால் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக சிபிஎம் கட்சி சிபிஐ விட 1-2 இடங்கள் கூடுதலாக கிடைத்தால்தான் அலையன்ஸுக்கு வருவார்கள் என்று தெரிகிறது. அதே போல திமுகவை பொறுத்தவரை 165 இடங்களுக்கு மேல் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஏற்கனவே தற்போது திமுக கூட்டணியில் 38 இடங்கள் 234 38 இடங்களை அவர்கள் கூட்டணிக்காக கொடுத்து விட்டார்கள். இன்னும் 194 இடங்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த 194 இடங்களில் இன்னமும் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்களை மட்டுமே கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த மற்ற கட்சிகள் தேமுதிக, விசிக மற்ற கட்சிகள் அனைத்தையும் 25 என்ற எண்ணிக்கைக்குள் முடிக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ரமேஷ், காங்கிரஸை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அனைத்து சிறிய கட்சிகளுக்கும் தொகுதிகளை குறைக்குது திமுக. என்ன மாதிரியான முறைகளை கையாளுறாங்க? அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகிறது? நிச்சயமாக கடந்த முறை 2021 11 கட்சி இருந்த அலையன்ஸ் தற்போது 22 கட்சிகளுக்கு மேலாகிவிட்டது. புதிதாக தேமுதிக, மக்கள் நீதி மையம், அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சி, கருணாசுடைய கட்சி, அன்சாரியுடைய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பலரும் உள்ள வந்திருப்பதால் அவர்களுக்கு அகாமடேட் பண்ண வேண்டி இருப்பதால் அதனால் மற்ற கட்சிகள் தங்களுடைய எண்ணிக்கை, ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும் வேற வலிமையை பயன்படுத்தி அவர்கள் 28 இடங்களை பெற்றுவிட்டார்கள். இந்த 28 இடங்களை பெற்றதுதான் மற்ற கட்சிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது சிபிஐ கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் வீரபாண்டியன் உள்ளிட்டோர் வெளியில் வருகிறார்கள். அந்த ஒப்பந்தம் நகலுடன் அவர்கள் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். முதலமைச்சரும் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிவிட்டு அவர் கலைஞர் அரங்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய திமுக நேர்காணலில் பங்கேற்க இருக்கிறார். இன்று தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட திமுகவில் இருக்கக்கூடிய 22 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள எம்எல்ஏக்களுக்கான போட்டி, குறிப்பாக ஒரு தொகுதிக்கு 90 பேர் 50 பேர் என மனு செய்திருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவருடன் முதலமைச்சர் நேர்காணல் நடத்திருக்கிறார். முக்கியமாக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கீதா ஜீவன், அதே போல
மனோ தங்கராஜ், அதே போல தூத்துக்குடியைச் சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் நேர்காணலில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த நேர்காணல் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் புறப்பட்டு விட்டார். சிபிஐ கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது அந்த ஒப்பந்த நகலோடு முதலமைச்சரை பார்க்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். முதலமைச்சர் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முன்பகுதியில் இருந்து கலைஞர் அரங்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் தற்போது தொகுதி பங்கீடு ஒருபுறம் தீவிரம் எடுத்திருக்கும் சூழலில் இன்னொரு பக்கம் நேர்காணலையும் பரபரப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுவரை திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். காங்கிரசுக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதிமுகவுக்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுவரை திமுக கூட்டணியில் இந்த இடங்கள் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது திமுக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை 6 தொகுதிகளை திமுக கூட்டணியில் பெற்றிருந்தது. தற்போது அது 5ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மதிமுகவுக்கு 4, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கும் 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் இந்த முறை தேமுதிக இடம்பெற்றிருப்பதால் மற்ற கூட்டணி கட்சிகள் தங்களுக்கான இடங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது திமுகவின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய கட்சிகளை அகாமடேட் செய்ய வேண்டும், அதனால் தங்களது தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளிடம் தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையில் சிறிய கட்சிகள் அனைத்திற்கும் 1 தொகுதி 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காங்கிரசுக்கு மட்டும் கூடுதல் தொகுதிகள் இங்கே கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வருகிறது திமுக. சட்டமன்ற தேர்தல் களம் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தும் அதே வேளையில் நேர்காணல் வேலைகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது திமுக. பல்வேறு மாவட்டங்களுக்கான நேர்காணலுக்கு விண்ணப்பித்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நேர்காணல் நடைபெற்று வருகிறது என்பதும் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த முறை 6 தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. இந்த முறை அது 5 தொகுதிகளாக சுருங்கி இருக்கிறது என்பதையும் இங்கு நாம் பார்க்கிறோம். எந்தெந்த தொகுதிகள் என்பதை முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளுக்கும் அறிவிப்பார் என்று தெரிவித்தார் நமது செய்தியாளர். எந்தெந்த கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இதுவரை எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 4 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு 2 தொகுதிகளும், மமமுகவுக்கு 2 தொகுதிகளும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்து தற்போது இந்த தொகுதி உடன்பாடு என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. முதலமைச்சர் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொகுதி உடன்பாடு கையெழுத்திட்டிருக்கிறார்கள்.